Good evening to all. TNBC exam யூடியூப் சேனல். வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸாம் யூடியூப் சேனல். பார்க்க போது பார்த்தீங்கன்னா பொது தமிழ் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவைன்னா பொது தமிழ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் பொருத்தம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் பொருத்தம் என்னன்னு கேட்குறாங்க. பொறுமை. பொறுமை மலரும் மனமும் போல இந்த உவமையில் பார்த்தீங்கன்னா விளக்கும் பொருளை கண்டறிங்கிறாங்க. பொருள் என்னன்னா இணைந்திருத்தல். இணைந்திருத்தல். தான் ஆடவிட்டாலும் தன் சதை ஆடும். உவமை விளக்கும் பொருள் என்ன தேர்வு செய்கிறாங்க. பாசம். கீழ்கண்டவற்றுள் மோனை தொடர் எது என்ன சுட்டுக. பாடுபட்டவன் பாட்டாளி. மோனை தொடர் பார்த்தீங்கன்னா பாடுபட்டவன் பாட்டாளி. கீழ்கண்டவற்றுள் மோனை தொடர் எது? 4 இருக்கு. 4 இதில் பார்த்தீங்கன்னா கற்றாரே காமுறுவர் இதான் மோனை தொடர். கற்றாரே காமுறுவர் இதான் மோனை தொடர். எதுகை தொடர் பாருங்க. எதுகை தொடர்னா 4 ஆப்ஷனில் இன்மையுள் இன்மை பெருந்தொருள் வன்மையுள். இன்மையுள் இன்மை பெருந்தொருள் வன்மையுள் இதுதான் எதுகை தொடர். கீழ்கண்டவற்றுள் எதுகை தொடர் எது? எதுகை தொடர் எதுனா இன்மையுள் இன்மை பெருந்தொருள் வன்மையுள். வன்மையுள் இதுதான் எதுகை தொடர். கீழ்கண்டவற்றுள் எதுகை தொடர் எது? இந்த இதில் 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு. அன்பால் அருளாகி அறிவாகி உலகியலின் முன்பாகி ஒளியாகி முதலாகி முடியாத இதில் அமைந்துள்ள எதுகை சொற்களை தேர்வு செய்கிறாங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. அன்பாகி முன்பாகி இதுதான். அன்பாகி முன்பாகி எதுகை சொற்கள் இதான். அன்பாகி முன்பாகி. கீழ்கண்டவற்றில் இயைபு தொடர் எதுங்கிறாங்க. இயைபு தொடர் எது? பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமை. பெரியோரை வியத்தலும் இளமை சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. கீழ்கண்டவற்றுள் இயைபு தொடர் எது? இயைபு தொடர் எதுன்னு கேட்குறாங்க. மன்னவன் கரிகால வளவன நீங்கிய நாள் இந்நகர் போல்வதோர் இயல்பின தாகி இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழுவிலை இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை. அறப்போர் செய்குவதன்றி அரசிலக்க நெறினும் மறப்போர் செய்வதறியாது மறஞ்செறிந்த உலகம் யாவையும் தாமுள் வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இயைபு தொடர். இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழுவில்லை இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை. வந்தது மானா புலியா இது எவ்வகை வாக்கியம்? இது ஐய வினா வாக்கியம். கேட்குறோம். வந்தது மானா புலியா இது ஐய வினா வாக்கியம். கட்டளைன்னா கட்டளை போடுறது. தொடர் வாக்கியம் தொடர்ச்சியாக இருக்கும். இது ஐய வினா வாக்கியம். ஆசிரியர் பாடங்களை கற்பித்தார் இத்தொடர் எவ்வகை வினை? ஆசிரியர் பாடங்களை கற்பித்தார் இத்தொடர் எவ்வகை வினைனா தன்வினை. பின்வரும் சொற்களில் தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க. தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்கனா நான் உறங்குகிறேன், நான் உறங்குகிறேன், நான் உறங்குவிக்கிறேன், நான் உறங்குவித்தேன், நான் உறங்குவிப்பேன். எது ஆன்சர்? நான் உறங்குகிறேன். முருகன் கண்ணனை திருத்தினான் இத்தொடர் எவ்வகை வினை? முருகன் கண்ணனை திருத்தினான் இத்தொடர் எவ்வகை வினை? தன்வினை. பின்வரும் தொடர்களில் பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க. தாய் உண்பிக்கிறாள், தாய் உண்டாள், தாய் உண்ணுகிறாள், தாய் உண்பாள். தாய் பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியத்தை தாய் உண்பிக்கிறாள்.
கம்ப ராமாயணத்தை ஏற்றினார். இது செய்வினை வாக்கியமா? தேர்வு செய்க. செய்வினை வாக்கியம்தான். தேர்வு செய்க. ஆம்ங்கிறாங்க. ஆம். உலக பொதுமுறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க. செய்யப்பாட்டு வினை. உலக பொதுமுறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது செய்யப்பாட்டு வினை. இன்னமால் இடி இடித்தது போல இவ்வுமை உணர்த்தும் பொருள் என்ன? எதிர்பார்த்த துக்கச் செய்தி. எதிர்பார்த்த துக்கச் செய்தி. உள்ளங்கை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இவ்வுவமை விளக்கும் பொருள் பொருத்தம் தெளிவு. தெளிவு. பொருள் பொருத்தம் தெளிவு. மடை திறந்த வெள்ளம் போல் இவ்வுவமை விளக்கும் பொருள் பொருத்தம் விரைவு. வாழ்க சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. வாழ்க சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக. இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வினா கேட்குறாங்க. ஆன்சர் கொடுத்து விடை கொடுத்து இதுக்குள்ள வினா. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பம் எப்படிப்பட்டது? இந்த கேள்விக்கு தான் இந்த ஆன்சர். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பம் எப்படிப்பட்டது? அறம் செய்ய விரும்பு. இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறம் செய்ய விரும்பு. இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. எதை செய்ய விரும்ப வேண்டும்? எதை செய்ய விரும்ப வேண்டும்? இதற்கேற்ற வினா பார்த்தீங்கன்னா எதை செய்ய விரும்ப வேண்டும்? அறம் செய்ய விரும்பு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. எத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும்? கேள்வி. எத்தொழிலை வினானா கேள்வி. எத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆம். ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டது. வினா கேட்குறாங்க. ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டதா? கேள்வி கேட்டால் இதான் ஆன்சர். ஆம், ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டது. ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டதா? இதுதான் வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. வ.உ.சி. சுதேசி கப்பலை ஓட்டினார். வ.உ.சி. சுதேசி கப்பலை ஓட்டினார். வ.உ.சி. எந்த கப்பலை ஓட்டினார்? சுதேசி கப்பலை ஓட்டினார். ஓகேவா? இதுதான் வினா. அதற்கேற்ற அந்த விடைக்கேற்ற வினா இதான். வ.உ.சி. எந்த கப்பலை ஓட்டினார்? மொழியின் இனிமையே இனிமை. இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். அந்தோ என் செல்வம் பறிபோயிற்றே. இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது உணர்ச்சி வாக்கியம். அந்தோ என் செல்வம் பறிபோயிற்றே. இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். இருபத்தி தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர் ஆண்டனர். இது எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம். செய்தியாக சொல்கிறோம். செய்தி வாக்கியம். என்னே வள்ளுவர் கோட்டத்தின் அழகு. என்னே வள்ளுவர் கோட்டத்தின் அழகு. இது எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு பெறுவது உணர்ச்சி வாக்கியம். ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதை கரெக்டான சென்டென்ஸு. சொற்றொடர் கரெக்டான சொற்றொடர். ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல். இதான் இந்த நாலு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இதை கரெக்டான ஆப்ஷனு. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல். ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அ இ இதை பார்த்தீங்கன்னா எது கரெக்டான சொற்றொடருங்கிறாங்க. ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். பெயர் சொல்லின் வகை அறிக. புதைத்தல். இது என்ன வகைங்கிறாங்க? தொழிற்பெயர். புதைத்தல்னா தொழிற்பெயர்.
வாழ்தல் எவ்வகை பெயர்ச்சொல்? வாழ்தல்னா தொழிற்பெயர். தஞ்சாவூர் எவ்வகை பெயர்? தஞ்சாவூர்னு இடப்பெயர், இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர். இடப்பெயர். வட்டம் என்ற சொல் எவ்வகை பெயர்? வட்டம்னா ஒரு பண்பு பெயர். இடித்தல் என்ற சொல்லின் முதல்நிலை. இடித்தல் என்ற சொல்லின் முதல்நிலை இடி. சொல்லிசை அலைபடியை தேர்வு செய்க. சொல்லிசை அலைபடியை தேர்வு செய்க. 4 இதில் பார்த்தீங்கன்னா அசகி. செடிக்கொடி என்பதன் இலக்கம். செடிக்கொடி என்பதன் இலக்கம் உம்மைத்தொகை. உம்மைத்தொகை. மர என்பதன் தொழிற்பெயர் மறத்தல். மறத்தல்னா தொழிற்பெயர். ஆடு என்பதன் தொழிற்பெயர் ஆட்டம். ஆடு என்பதன் தொழிற்பெயர் ஆட்டம். தொழிற்பெயரை தேர்வு செய்க. படித்தல். தொழிற்பெயரை தேர்வு செய்க. படித்தல். படி, படிப்பு, படித்து, படித்தல். இதில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் என்னன்னா படித்தல். அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அ ஆ இ ஈ அது அப்படி எழுதி சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படி. அகல், ஆடல், இன்பம், ஈர்ப்பு. அ ஆ இ ஈ இந்த வரிசைப்படி எழுதணும். அகல், ஆடல், இன்பம், ஈர்ப்பு. அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. சொற்களை எழுதுக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இ இ உ உ. இப்போ இ இ ஊக்கு அப்புறம் ஏ இருக்கு. இட்டார், ஈர்ந்தார், உயர்ந்தார், ஏற்றம். இதாக வரும். இ இ உ உ அப்படி வரும். ஏ ஏ அப்படி வரும். இந்த வரிசைப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. பா பா பே பே பை பூ அப்படி போ அப்படி வரும்ல அது மாதிரி. பசு, பால், பெரிது, பயம்புல், போயிற்று. இதுதான் அகர வரிசைப்படி சொற்கள். அகர வரிசைப்படி எழுதுக. இந்த 4 ஆப்ஷன் படி அகர வரிசைப்படி 6, 2, 7, 5, 1. அ ஆ இ ஈ உ உ அது மாதிரி அகர வரிசைப்படி எழுதுக. தலை, தாளை, தெளி, தேன். தலை, தாளை, தெளி, தேன். தின்றான் இச்சொல்லின் வேர்ச்சொல் தின். வேர்ச்சொல் தின். வெல் என்பதன் வினைமுற்று வென்றான். வெல் என்பதன் வினைமுற்று வென்றான். கல் என்பது வினைமுற்று. வெல் என்பதன் வினைமுற்று வென்றான். கல் என்பது வினைமுற்று கற்றான். வெல்னா வென்றான், கல்னா கற்றான். வரை வேர்ச்சொல்லின் வினைமுற்று எது? வரைந்தான். வரைந்தான். நில் என்பது வினைச்சம் இன்று. நில்னா வினைச்சத்து பார்த்தீங்கன்னா இன்று. பறை என்பதன் வினைச்சம் பறந்து. நடி என்பதன் வினையாளனை பெயர் வாழ்பவர். நடினா நடித்தவன். நடி என்பதன் வினையாளனை பெயர் நடித்தவன். நடி என்பதன் வினையாளனை பெயர் நடித்தவன். வாழ் என்பதன் வினையாளனை பெயர் வாழ்பவர். வினையாளனையும் பெயரை தேர்வு செய்க. அகழ்வாரை. இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அகழ்வாரை, தாமரை முகம், பொங்கல் உண்டான், வெற்றிலை நட்டான். இது பார்த்தீங்கன்னா வினையாளனை பார்த்தீங்கன்னா அகழ்வாரை. தேங்க்யூ டு ஆல். இப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி புது தமிழில். கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் மிக்ஸ் ஆகிருக்கு. படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.